டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கேன். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் உட்கட்சி பிளவு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுது. 6 முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 6 பேருமே பார்த்தீங்கன்னா சசிகலா சொல்லி தான் டைரக்ஷன் கொடுத்து தான் இந்த மாதிரி பண்ணுறதா சொல்கிறாங்க. சசிகலாவுக்கு டெல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைனா இவ்வளவு நாள் இல்லாத ஒரு சலசலப்பு இன்றைக்கு வந்திருக்காது. ஒரே இடத்துல செங்கோட்டையும் கோகுலேந்திராலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுகிறாங்கன்னா இவங்க 2 பேருமே சசிகலா சொல்லி தான் பண்ணுறாங்க. சசிகலாவுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜேபின்னு நல்லா தெரியுது. ஸோ அப்படி பண்ணுற எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாக போகுதுன்றது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு அலுவலகம் டெல்லியில் திறந்திருக்காங்க, அதிமுக அலுவலகம். அது நேரில் தான் போகின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் நேரில் போகாமல் வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே திறந்து வச்சிட்டாரு. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு அழைப்பு எடுக்கவே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சசிகலா சந்திப்பு, செங்கோட்டையன் ஓபிஎஸ் சந்திப்பு நடந்ததாக சொல்கிறாங்க. அதை மனசில் வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கொஞ்சமாக புறக்கணிச்சிட்டு வரதான் தகவல் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஜெயலலிதா ஆதரவாளர்கள், ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் ஜெயலலிதா கொடுப்பாங்க, ஓபிஎஸ்க்கும் கொடுப்பாங்க. ஸோ சீனியர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கால ஆட்கள்னா ஸோ நம்மளை எப்போ இருந்தாலும் எதிர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டாரு. முதல் ஓபிஎஸ், இப்போ செங்கோட்டையன். இப்போ செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கினா மிகப்பெரிய லெவலில் இரட்டை இலை சின்னம் முடங்குற ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சசிகலா ஓபிஎஸ்க்கு கட்சி போறதுக்கான வாய்ப்பும் அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்